ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஒரு 28 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து இனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரங்கள் வந்து ஆகுது. இனிமே அப்டேட் வந்து கொடுக்கல. லாஸ்ட்டாக தென்காசி மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாரங்கள் வந்து ஆகுது பார்த்திங்கன்னா இனிமே ஸோ ரிசல்ட்டை வந்து அப்டேட் கொடுக்காமலே வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டுருக்கு, எதனால் அப்டேட் கொடுக்கல, ஸோ எப்போ தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அதிரடியாக ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்றத அஃபீஷியலாகவே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சில அப்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைத்திருக்கு. சில ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான். சில ரிசல்ட்டுக்காக ஸோ நம்ம வந்து இன்னும் 10 மாவட்டத்தை வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, ஸோ தேனி, செங்கல்பட்டு, ஸோ கடலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனைவருமே வெயிட் பண்ணிக்க ஓரளவுவே 10 மாவட்டத்துக்கு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் அப்படின்ற ஒரு சில அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அடுக்கடுக்காகவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரிசல்ட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வழங்கிடுவோம். அதனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஸோ வழங்குவதில் நிறைய தாமதங்கள் வந்து ஏற்படுது. எதனால் தாமதங்கள் வந்து ஏற்படுது? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டில் இந்த தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்கெல்லாம் நடக்கும், எப்படி நடத்த போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பாகவே நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்து ஸோ எழுந்திருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கு ஸோ அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழியாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இருந்தாலுமே எதனால் இவங்க வந்து இனிமேல் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஸோ ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த மாவட்டங்களில் என்ன அப்டேட் வந்து ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஸோ எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சொல்ல அனைவருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஸோ அப்டேட் தான். ஸோ இதுக்கு மேலே இருந்தாலுமே இது வரைக்குமே ஒரு 28 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் 10 மாவட்டத்துக்கு தான். அந்த 10 மாவட்டத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இந்த வீக்கில் எந்த ஒரு மாவட்டமும் அப்டேட் கொடுக்கல. சொல்ல இன்றைக்கி நாளைக்கு கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6-7 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு இந்த ரேஷன் கார்டோடைய ரிசல்ட்டு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 மாவட்டத்துக்கு இது வரைக்கும் அப்டேட் ஆகிடுச்சு. தென்காசி மாவட்டத்தில் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 52 பேரும் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து வந்திருக்கு. ஸோ அதிலேருந்து இனிமேல் நம்மளுக்கு அப்டேட் ஆகலை இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது அப்படின்றத ஸோ அஃபிஷியலாகவே தகவல் வந்து ஸோ வெளியாகையில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி நிறைய பெண்களை தான் இதில் வந்து செலக்ட் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இது 3ம் அடிப்படையில் தான் உங்களை வந்து செலக்ட் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து செலக்டா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருடைய பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் எப்படி நடக்கும் அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாகவே வந்து ஸோ இருக்கு இல்லையா? ஸோ எந்த எதிர்பார்ப்புகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அதே மாதிரி 10th 12th ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்து பேஸ் பண்ணி தான் நம்மள இதில் வந்து தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒன்லி எக்ஸாம் கிடையாது, ஒன்லி தற்காலிகமான மட்டுமே உங்களுக்கு வந்து செலக்ட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ 1 வீக்லேயே வந்து லெட்டர் வரும். ஸோ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
எஸ்எம்எஸ் மெயில் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போகும் இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எப்படி நடக்கும், ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான். ஸோ ஒரிஜினலை பொறுத்தளவுக்கு அனுப்பி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடித்துடுவீங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து இருக்கீங்களா? இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்டிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அனைத்துமே மைண்ட் டெஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த வேலையை வந்து வழங்குவாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதை பேஸ் பண்ணி தான் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் செலக்டும் வந்து பண்ணுவாங்க. இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அது தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு. இது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் முடித்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலையில் செலக்டும் வந்து ஆக முடியும். அதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த ரிசல்ட் எப்போ ஒரு வாரங்கள் வந்து ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இனிமேல் அப்டேட் வந்து ஆகலை. ஸோ எப்போ வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாகவே பெரிய கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைக்கி ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ரேஷன் கடையுடைய டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சில அப்டேட்டுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சில ரேஷன் கடை வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாட்களாகவே வெயிட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அனைவருக்குமே தெரியும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் வந்து நடக்கும். ஸோ இந்த நாள் தான் கொஞ்சம் டிலே ஆகி இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற பார்த்தா ரெடியாக இருக்கா அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் அனைத்துமே ரெடியாக தான் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10% மேலே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கல. இது வரைக்குமே 90-95% வரைக்கும் முடித்திருக்காங்க. சென்னை மாவட்டத்துக்கு இனிமேல் நடத்தலை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடியல. ஸோ அதுக்காக இன்னும் 2-3 மாவட்டங்களுக்கு இந்த மதுரை, கடலூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்துக்கெல்லாம் இந்த ரிசல்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடியாக தான் வந்து இருக்குது. இன்றைக்கி இவங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் 10 மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர் ஆப்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இதோட நம்ம சேனலை வந்து அப்டேட் கொடுப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இவ்வளோ தாமதம் ஆகுது, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குறதில் நிறைய தாமதங்கள் வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. தாமதங்கள் பொறுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த இதில் நிறைய குளறுபடிகள் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இது வந்து நிறைய தாமதங்கள் வந்து நடைபெறுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேரெல்லாம் நிறைய புகார்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த புகாரை பொறுத்தளவுக்கு இது வந்து பொய்யான ஒரு புகாராக தான் இருக்குது. இருந்தாலும் இது நேர்மையாக தான் நடக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சில ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.